என்ன பார்த்தா மிச்சர் வைக்கிற மாதிரி தெரியுதா? உன்னை பார்த்தா மிச்சர் வைக்கிற மாதிரி தெரியுது. மசிறு வியாபாரம் பண்ற மாதிரி தெரியுது. தாய் எலியும் இல்ல, குட்டி பொடி எலியும் இல்ல. என் பேரு என்ன தெரியுமா? உன் பேர் என்ன? கெடி அர்ச்சனன். கெடி அர்ச்சனன். கேஜவாகனன். யாருது நக்கனா? என்ன சொன்னா? நீ தான் நக்கனா நீ? கெடி அர்ச்சனன். கெடி அர்ச்சனன். கேஜவாகனன். நற்குணன். யாருது? நீ தாயா நக்கனா? நற்குணன். பற்குணன். பார்த்திபன். பில்லாளி. விஜயன். இப்படி சொல்லக்கூடிய என் பேரோ 12 அழகுடைய. இது அழகா? இது 12 அழகா? செத்து கூட போயிருவேன். வேப்பமரத்தை தூக்கு போட்டு. ஏன்டா என்ன அழகு? இது 12 அழகுன்னு சொல்லி செத்து போயிருவேன். அப்புறம் ஏன் உன்னையெல்லாம் பண்ணியாட்டங்க? நீ பண்ணி தான் தூக்கி போடுச்சு. தாயாளி 12 அழகுடைய என் பேரோ பார்த்திபன் அர்ஜுனனே. அர்ஜுனா, சரி. உன் பெயர் அர்ஜுனியாக இருந்தாலும் சரி. உன்னை பெற்றாலே உங்க அம்மா. ஓ, உங்க அம்மா பேரு அம்மா பேர் என்ன 10 மாதம் 300 நாள். 10 மாதம் 300 நாள் 3000 திசை நாடியா சுமந்து. வாடா மகனே, வாடாயா மகனே. வாடா மகனே, வாடாயா மகனே. வருங்கால இளவரசா. உனக்கு நான் மகனா? நீதாமா. ஏண்டா தாய், நான் மகனாடா. என்ன வாட்டம்? என்ன சுமந்தது ஒரு தாயார் தெரியுமா? தாயாரு ஏண்டா என்ன 10 மாசம் தான் சுமந்து. ஐயா தான் சுமந்து.
தந்தையாரோ அமைச்சரே ஓய் என்ன 10 மாதம் 3000 திசை நாடிகள் அங்கத்தில் சுமந்தெடுத்த தாய்மார்கள் யார் தெரியுமா? தாய்மார் எத்தனை இருக்குது? என் தாய் யார் தெரியுமா? குந்தி மந்தாரை ஆகும். அம்மா குண்டி மண்டாரை. குந்தமாதேவி மந்தார தேவி. ஓ தாய் குந்தி மந்தாரை. ஆமா யா சாமி உன் தாய் தான் குந்தி மந்தாரை. ஓ எம்மக்கு பூக்கு படி சேர்த்து முகுடு லேது அப்படின்னா என்னது? அப்படின்னா உன் அம்மாளுக்கு பூ வாங்கி தரேன் ஒப்பலையாங்கிறது. அப்படியா? வாஜனா என்னமோ சொல்லிட்டே இருக்கறானே. மகாராஜா அது ரெடியே. என்ன வேணா? அவன் என்னமே சொன்னா பாரு. என்ன சொன்னா? அண்ணா நான் ஒண்ணும் சொல்லல. இவங்க தாய் குந்தி மந்தாரியா. ஆமா. ஏன் அம்மாக்கு பூக்கு படி சேர்த்து முகுடு லேதுன்னா உன் அம்மாளுக்கு பூ வாங்கி தரேன் ஒப்பலையாங்கிறது. ஏன்னா போய் பேச வேண்டாம். நான் உண்மை தான் பேசுவேன். உனக்கும் தெலுங்கு தெரியுமா? ஆமா நான் உண்மை தான் பேசுவேன். அடே மகாராஜா சொல்லி அடேப்பா பொய்யே பேச மாட்டான். பானா கூட வராதுனா ஒரு சொல்லுங்க வராது. அடே ஹரிச்சந்திரனுக்கு பக்கத்து வீட்டுக்காரா? ஆமா ஹரிச்சந்திரன் என்ன பார்த்து கத்துக்கணும். இப்படி எல்லாமே ஓட்டி வச்ச. அதனால எங்க போயிட்டு அப்படி மகாராஜா காணோம்? மகாராஜா மூத்திரம் வந்துட்டு போய்க்கிறப்படி. மகாராஜா என்ன பண்றீங்க? வா வந்து ஓட்டே இருக்கிறே. தண்ணியா விட்டுட்டு வா மூத்திரம் போயிடுறது. போய் பேசாத வாட்டுங்க. ஆமா ஆனா ஹரிச்சந்திர மாதிரி. ஹரிச்சந்திரன் பக்கத்து வீட்டுக்காரனா? ஏய் ஹரிச்சந்திரன் உன்னை பார்த்தாங்க. மகாராஜா அமைச்சரே அவன் என்ன சொன்னான் தெரியுமா? என்ன சொன்னான்? நான் போய் பேச மாட்டேன். நான் ஒரே சொல்லுக்காரன். உம்மால வாங்குறதுக்கு ஒப்பதேன்னு கேக்குறான். ஒரு வார்த்தை மறைச்சி பேசணும். இவன் அவன் நல்லாவே சொல்லிட்டு போறானே. என்னன்னு உம்மால வாங்கணும் இருந்தாலும் ஒரு தாய் ஒன்று இருந்தா தந்தை ஒன்று. என்னது அப்பா ஒண்ணு வேணும். ஆமா ஆமா என் தந்தை யார் தெரியுமா? யாரு? ஐயா என்ன மறந்ததோ தந்தை யாரு? பின்னாடி சத்தம் போடாத உட்காந்து பாருங்க. இல்லைன்னா வந்துட்டு தாய்மார்கள் குந்தி மந்தாரை. தாய்மார் குந்தி மந்தாரை. தந்தையார் பாண்டு மகாராஜன். ஏசாமி என்ன ரேட்டுக்கு விடுற?
கல்யாணத்துக்கு என்ன ரேட்டு போடுற? இப்ப நோம்பி போட்டுட்டா என்ன ரேட்டு போடுற? பெரிய காரி ஆனா என்ன ரேட்டு? நாளைக்கு வேற தீர்த்து வரத்துக்கு போகணும். என்ன ரேட்டு கொடுப்ப? என்ன சொல்லிட்டு இருக்கிற? என்னது உங்க அப்பன் பாண்டு நன்றி கட்ட நாயை நாங்க பாண்டு அடிக்கிறோம். வாங்கிக்க அதை வாங்கிக்க. பாண்டு அடிக்கிறோங்களாடா? பாண்டு அடிக்கிற தப்பு அடிக்கிறீங்களா? பாண்டு மகாராஜன். ஓ மொத்தம் பாண்டு மகாராஜன். ஆமா அம்மா குந்தி மந்தாரை. ஆ. ஓ பாண்டுபுத்திர மகாராஜனுக்கும் குந்தி மந்தாரைக்கும் இருந்துட்டு உன் பெயர் ஆளாளகமன்னன் அர்ஜுனர். அர்ஜுனாக இருந்தாலும் இந்த அர்ஜுனாகப்பட்டவர் ஒன்றி ஒருவராக பிறந்துக்கலாம். உடன் பிறந்தவர்கள். ஏய் போடுறா. ஓய் அப்படி இருந்தாலும் நண்பா, என் உடன் பிறந்தவர்கள் எத்தனை பேர் தெரியுமா? நான் ஒருவனாக மட்டும் இல்ல, என் உடன் பிறந்தவர்கள் தெரியல ஒண்ணும். நண்பா, என் உடன் பிறந்தவர்கள் சத்திய கீர்த்தி பெற்ற தர்மமே ஜெயம் என்று வாழ்ந்து வரக்கூடிய தர்மராஜன் என் அண்ணன். தர்மராஜன் ஏங்க அந்த ஆளையா அந்த வேலை செஞ்சிருக்கணும்? ஏன் தாரல புலல விட்டுருக்கணும்? தர்மராஜன் 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 ஒரு தர்மராஜனா ரெண்டா? ஒரே தர்மராஜன். சரி இருந்தாலும் 1000 யானைகள் இழுக்க முடியாத கஜேந்திரத்துல எடுத்து போர் புரியக்கூடிய பீமச்சனன் என் அண்ணன். இப்பதானே போடணும். பீமசேனன். ஆமா சரி. ஆனால் அழகு மன்னன் என்னுடைய பேராக இருந்தாலும் என் இளைய தம்பிமார் நகலம் சகாதேவன் 2 பேர். நகல சகாதேவன். ஆமா. ஆக மொத்தம் 5 பேர் பஞ்சபாண்டவர். ஐவர் சொல்றீங்க ஆண்டு வரக்கூடிய நாடு. அப்படியா நண்பா? இருந்தாலும் நாடு ஆளக்கூடிய அரசன் இப்படி இந்த கானகத்துல மிருக சீடு போல் திரிகிறாயே, என்ன காரணம்? என்ன காரணமோ பருப்பு காரணமோ இல்ல, சரி அதுக்கு மத்து தான் காரணம். இருக்கட்டும் இருக்கட்டும், மத்தா கூட இருக்கட்டும், அது சொத்தையாவும் போச்சு. இருந்தாலும் நான் எங்க சொன்னாகர் எனக்கு ஒரு கேள்விப்பட்ட நியாயமா? ஆமா சொன்னாகர் கூழ் கறிச்சு வச்சிருக்கிறியா? அந்த பங்கு பகையாளி 14 சத்ராவதி அந்த பங்கு நல்லா அந்த பகையாளி அந்த 14 சத்ராவதி அந்த எங்கோ பகையாளி பட்டா சத்ராவதி அந்த எங்கு நல்ல அந்த பகையாளி அந்த ஏற்பட்ட தூரிய சத்ராவதி பங்கு பகையாளி பங்கு பகையாளி பாதிநாள் சத்ராவதி பாதிநாடு சத்ராவதி எங்கு பகையாளி எங்கு பகையாளி ஏற்பட்டார் துரியோதனா சத்ராவதி சத்ராவதி. இந்த கானகத்திலே திரிவது காரணமே அந்த துரியோதன் தான். அங்க அசனாபுரம் என்றால் 56 நாடு. அசனாபுரம். ஆமா 56 நாட்டுல சீரும் சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருந்தோம். போராம கொண்ட துரியோதன் என்ன செய்தா தெரியுமா? பாண்டவர்களுக்கு பாதி நாடு, இந்த
துரியோதனாதிகளுக்கு 100 பேருக்கு சரி நாடா என்று சொல்லி சூது பகடையாடி நாடு நகர நவனிய செங்கோல் அனைத்தும் பறித்து ஆடே வனவாசம் ஓட்டி வைத்தான். யாரு துரியோதனன்? ஆமா. எப்படி கட்டளை? எப்படி கட்டளை தெரியுமா? 12 வருட காடு, 1 வருடம் 5வது மாசத்துல மறைந்து வாழ வேண்டும். ஆண்டு 12. ஆமா. 5வது வருஷம் கழித்து வந்தால் பங்குல பிரகாரம் பாதி நாடு தரணும் சொல்லவில்லை. இப்படி உட்கார்ந்து இருக்கிற குரு பெரியவர்கள் சொன்னார்கள். இருந்தாலும் இந்த 13 ஆண்டு காலத்துல ஒரு நாள் 3 அடுப்புக்கல்ல வைத்து ஒரு நாள் சமைத்து சாப்பிட்டது கண்ணால் கண்டார். கறி குடிச்சு கல்லை கண்ணல் கண்டார். 3, 12, 36 வருடம் கானகமே போக வேண்டும் என்று சொன்னார். அதன் பிரகாரம் நாங்களும் 1வது சூரியவனம், 2வது ராமரிசிவனம், 3வது முறுக்கு மகாரிசிவனம், 4வது கால மகாரிசிவனம், 5வது சைந்தவனம், 6வது காமதேன் பெருவதம், 7வது கெந்துருவனம், 8வது குரு மகாரிசிவனம். இந்த குரு மகாரிசிவனத்துல 8வது வனத்தில் இருக்கிறோம். இந்த 8 ஆண்டு காலம் முடிந்து விட்டது. முடிந்தால் 9வது வனம் போக வேண்டும். அதனால இப்படி நாயை போல இழப்பு எடுத்துக்கிட்டு வந்து நிக்கிறியே, என்ன காரணம்? பண்ணி மேல பைக் விட்டு கீழே விழுந்ததுனால. சரி இருக்கட்டும். இருந்தாலும் அண்ணனாகப்பட்ட மூத்த தர்மராஜராகப்பட்டவர் அழைத்துக் கொண்டு வர சொன்னார். என் அண்ணன் தர்மராஜன் அழைத்து கொண்டு சொன்னார். ஆமா, பைக் ஓடிட்டு போக சொல்ல திருப்பியும் நடந்த வர பாவி இவ்வளவு நேரம் சொல்லாதே இருந்தியா? சொன்னேன் எல்லாத்துக்கிட்டையும் பண்ணி மேல பைக் விட்டு விழுந்தாலும் தானே. சரி, உனக்கிட்ட பேச முடியாது. இருந்தாலும் என் அண்ணன் தர்மர் அழைத்து இருக்கிறாரா? போய் பார்க்கலாமா? ஆமா, அந்த பண்ணி செத்துட்டே உச்சிரடைஞ்சிட்டா.